வணக்கம். நான் டாக்டர் தனேஷ்குமார். ஒரு தலைக்கு குளிச்சுட்டா போதும் எனக்கு கடுமையான தலைவலி வந்துடுது, தலையில ஈரம் பட்டுட்டாவே எனக்கு தலைவலி வந்துடுது, ஒரு மலையில நனைஞ்சிட்டா போதும் தலைவலி வந்துடுது, ஒரு கிளைமேட் வேரியேஷன் வந்தாவே எனக்கு தலைவலி வந்துடுது, ஏசியில படுத்துட்டாவோ ஏசியில டிராவல் பண்ணாவோ எனக்கு தலைவலி வந்துடுது, ஒரு டஸ்ட்டு புகை ஏதாவது ஒன்றுனா அலர்ஜி ஆகி தும்மல் வந்து எனக்கு தலைவலி வந்துடுதுங்கிற கேட்டகரியில் இருந்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து சைனஸ் தலைவலி, சைனஸ் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. சைனஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, பேரானேசல் சைனஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம முகத்தில் காரில் எப்படி ஒரு ஏர் பேக் இருக்கோ, இந்த பக்கம்லாம் ஏர் பேக் இருக்கோ, அந்த மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய ஏர் பேக்ஸ், கன்னத்தில் 2, கண்ணுக்கு பக்கத்தில் 2, மூக்குக்கு பின்னாடி 2, இந்த நெத்தியில் வந்து புருவத்துக்கு மேலே 2, ஃப்ராண்டல் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஏர் பேக்ஸ். இது என்னன்னா, இந்த ஏர் பேக்கில் அங்கங்கே கோலப்படலம் வந்து சுற்றி இருக்கும், மியூக்கஸ் கோட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்பேக் வழியாக வந்து காற்று, மூக்கில் போகிற காற்று வந்து உள்ளே போகும்போது வெளியே வரும்போது அதில் இருக்கிற பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுற வேலையை வந்து அது செஞ்சுக்கிட்டு இருக்கும், தூசு இந்த மாதிரி விஷயங்களை. சமயங்களில் இந்த பாக்டீரியா வைரஸ்னால இந்த ஏர்பேக்ஸில் இருக்கிற அந்த மியூக்கஸ் படலமானது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஃப்ளூயிடு கலெக்ட் ஆயிரும், அதாவது நீர் கோர்த்துக்கும். அப்போ நீர் கோர்த்துக்கும் போது அது என்ன பண்ணும், உடம்பு அது வெளியேற்ற பார்க்கும். ஒன்று தும்மலாவோ அல்லது வந்து மூக்கில் நீர் வடிகிற மாதிரியோ அந்த மூக்கு வழியாக வந்து வெளியேற்றுறோம். அப்படி வெளியேறாத பட்சத்தில் உள்ளே வந்து இறுக்கி வச்சுக்கிச்சு அப்படின்னா அந்த ஏர் இருக்கிற இடத்துல நீர் இருக்கிறதுனால தலைவலி கடுமையாக வரும். இந்த நெத்தியெல்லாம் பிடிச்சி பிக்சர்லாம் போல் அப்படி கடுமையான வலி வரும் சில பேருக்கு இங்கே கன்னத்தில் வலி வரும், சில பேருக்கு ஹோல் ஹெட்டு முழுக்கு தலை ஃபுல்லாகவே ஒரு கடுமையான வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மியூக்கஸ் கோட்டிங் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதை வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தலைவலிக்கு சைனஸ் ஹெட்டேக்னு பேர். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு டெம்பரரியாக என்ன பண்ணுவாங்க, ஆவி பிடிச்சிக்குவாங்க, சில பேர் வந்து வலி மாத்திரை வாங்கி போட்டுக்குவாங்க, சில பேர் வந்து தைலம் தடவிக்குவாங்க. இது வந்து நம்ம டெம்பரரியாக பண்ணுறது. திரும்ப அடுத்த பிரச்சனை வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுக்குவோம், அது மற்றபடி அதை கண்டுக்க மாட்டோம். சரி, இதுக்கு வந்து என்ன மாதிரியான வைத்தியம் இருக்குது ஹோமியோபதியில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தலைவலி மாத்திரை அடிக்கடி வந்து இந்த டாட்டு, பேராஸ்டமால் இந்த மாதிரி வந்து பெயின் கில்லர்ஸ் ஏதாவது வாங்கி போட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்காக வேண்டி, அது இல்லாமல் மைல்டாக ஹோமியோபதியிலே வந்து சரி பண்ணக்கூடிய மருந்துகள் ஒரு 2 மருந்து சொல்கிறேன். அதாவது பெல்லடோனா 30, ஏற்கனவே நான் தலைவலி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பெல்லடோனா 30 பவர், அப்புறம் காலி பைக் 30 பவர். இது 2யுமே வாங்கி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 உருண்டை, இதில் ஒரு 4 உருண்டை, காலையில் மதியம் ராத்திரி சாப்பாட்டுக்கு முன்னாடி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 3 வேளை 4 வேளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வலி வந்து விட்டுரும் டெம்பரரியாக. இதை பர்மனெண்ட்டாக நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுமையாக ஒரு ஹோமியோ டாக்டர்கிட்ட போய் தொடர்ந்து ஒரு 5-6 மாத காலம் தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த சைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சைனஸ் தலைவலி ஆகட்டும், சைனசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், அல்லது வந்து மூக்கில் நீர் வடிகிறது, மூக்கு அடைக்கிறது, தும்மல் வர்றது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு வந்து உணவு பழக்க வழக்கத்தில் வந்து ஏதாவது தவிர்க்க வேண்டியிருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குங்க. அதாவது ஹிஸ்டமின் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து பொதுவாக தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற மாத்திரையை ஒரு அவசர ஆத்திரத்துக்கு போய் ஆங்கில வைத்தியம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறது வந்து ஆன்டி ஹிஸ்டமின் மாத்திரை தான். செட்ரிசின், லிவோசெட்ரிசின், மாண்டக் இந்த மாதிரி ஆன்டி ஹிஸ்டமின் மாத்திரை தான் கொடுக்க வராங்க. அப்போ ஹிஸ்டமின் அதிகம் உள்ள வாழைப்பழம், நெல்லிக்காய், எலுமிச்சை, கொய்யாப்பழம், பச்சை வெங்காயம், அதாவது நம்ம ஆனியன் ரைத்தா, தயிர் பச்சடி, தயிர் வெங்காயம்ங்கிற பேரில் நம்ம சொல்லக்கூடிய இந்த பச்சை வெங்காயம், இதை வந்து அப்புறம் வெள்ளரி, இதெல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. இதை வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அதிகமான ஹிஸ்டமின் லெவல் அதிகமாகி தும்மலினுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஸோ இதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ சைனஸ் தலைவலிங்கிறது வந்து ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுக்கான முறையான மருத்துவம் ஹோமியோபதியில் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.